இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் சில சம்ஸ்கிருத வார்த்தைகளை பார்ப்போம். அஸ்மதாதிகள்னு. அஸ்மதாதிகள்னா உலக இச்சையில் ஈடுபடுறவர்கள். அதாவது உலக இப்போ இருக்கிற இந்த சுக துக்கங்கள்ல ஆசைகளில் வந்து மறந்து மாயையில் சிக்கின்னு இருக்கவா, அதான் அஸ்மதாதிகள்னு பேர். அவளுக்கு வந்து அஸ்மதாதிகள் பேர். உலக இச்சை மாயைகளில் சிக்கிட்டு முடிக்கிறவா. தேக விரோதின்னு ஒன்று இருக்கு. தேக விரோதினா உடலை பிறவியை வெறுப்போம், உடம்பையே வெறுப்பு, தன்னோட தேகத்தை தானே வெறுக்கிறது, தன்னோட தேகத்துக்கு தானே விரோதியா இருக்குது, தன்னோட தேகத்தை தானே வெறுக்கிறது தான் தேக விரோதி. சம்சார விரோதின்னு ஒன்று இருக்கு. சம்சார விரோதினா இப்போ இந்த கூட்டமாக கூடி இகபர சுகங்களை அனுபவிக்கிறாங்க இல்லையா, ஒன்னா சேர்ந்து கல்யாணம் காட்சி அதெல்லாம் ஒன்னா சேர்றது எல்லாம் அதையே வெறுப்புறது சம்சார விரோதி. அது சொல்லுவாங்க சம்சார விரோதி. பந்துக்கள் மீது பற்று இல்லாதவன்னு சொல்லலாம். சொல்றதுன்னா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ன்றது மகாவிஷ்ணுவை ஆராதிப்பவங்க, மகாவிஷ்ணுவை சேவிக்கிறவங்க. சைவர்கள் தான் சிவனை சேவிப்பவர்கள். கானபத்திரர்கள்னு இது நீங்க வைஷ்ணவர்களையும் சைவர்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கானபத்திரர்கள்னா பிள்ளையார சேவிக்கிறவங்க. பிள்ளையார சேவிக்கிறவங்களுக்கு பேர் கானபத்திரர்கள் பேர். கௌமாரர்கள்ன்றது வந்து முருகனை சேவிக்கிறவங்க. முருகனை ஆராதனை பண்றவங்களுக்கு பேர் கௌமாரர்கள் பேர். அது மாதிரி சாக்கதர்கள்னா அம்மனை வழிபடுவார்கள். சாக்கதர்கள்ன்றது அம்மனை வழிபடுறவங்க. பதிவிரதைன்றது வந்து தன் கணவனை தேவை யாரையும் மனதாலும் எண்ணாது, அதுதான் முக்கியம். மனதாலும் எண்ணாதவள். அப்படியே பதிவிரதைன்றது வந்து தன் கணவனை தவிர யாரையும் மனதாலும் எண்ணாதவள், அதான் பதிவிரதை. பதிவிரதைன்றது வெறுமை இன்னொருத்தரங்க கல்யாணம் பண்ணிக்கிறதாம இருக்குது, ஒரு புருஷனோட இருக்கிறது இல்லை, மனசால கூட நினைக்கக்கூடாது. அதே மாதிரி பத்னி, அதுக்கு ஆப்போசிட் வந்து பத்னி விரதம். ராமன் வந்து பத்னி விரதம். பத்னி விரதன்றது வந்து மனைவியை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்காதவனுக்கு பேர் பத்னி விரதன் பேர். அதான் பத்னி விரதன்றது வந்து பதிவிரதைக்கு ஆப்போசிட் வந்து பத்னி விரதன். அடுத்தது நீங்க பகவானுக்கு சரணாகதி போறீங்க இல்லையா, அந்த சரணாகதிக்கு தேவையான குணங்கள் என்னன்னு தெரியுமா? சரணாகதிக்கு தேவையானது தனது தேகத்தை தானே விரோதியாகிறது. அதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நான் உங்களுக்கு இது சொன்னேன் பாருங்க, தேக விரோதி. தேக விரோதி அந்த இதை கடைபிடிக்க தனது தேகத்தை தானே விரோதியானது. அதே மாதிரி உறவுகளை தவிர்த்தல், பற்றற்ற நிலையை கடைபிடித்தல். இது ரெண்டு இருக்கணும். தேக விரோதி, அது சம்சார விரோதின்னு, அதான் உறவுகளை தவிர்க்கிறது. இதெல்லாம் சரணாகதிக்கு தேவையானது. பற்றற்ற நிலையை கடைபிடிக்கணும், உறவுகளை தவிர்க்கணும். உறவுகள் வந்தாலே உங்களுக்கு பந்தம் பாசம் ஒன்னா சேர்ந்து உங்களோட அந்த பற்றற்ற நிலையை வந்து மாத்துறதுக்கான நிறைய வழிகள் வந்து உறவுகள்ல இருக்கு. அதனாலதான் உறவுகளை தவிர்த்துக்கணும் அதுல சொல்றேன். அப்பதான் உங்களால சரணாகதி பெருமாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு முழுசா உங்களுக்கு பெருமாள்கிட்ட கவனத்தை செலுத்துவேன். அடுத்தது வந்து நம்ம எந்த தெய்வத்தை சரணாகதி அடைஞ்சிருக்கோமோ அந்த தெய்வத்தை தவிர வேற யாரையும் எண்ணக்கூடாது. சைவர்கள் வந்து சிவனை இது பண்ணாங்கன்னா சிவன் தான். வைஷ்ணவர்கள் வந்து பெருமாள் சரணாகதி அடைஞ்சாங்கன்னா பெருமாள் தான். வேற தெய்வங்களை பத்தி எண்ணக்கூடாதுன்னு இதுல சொல்ற சரணாகதிக்கான உபாயமா அதை சொல்றாங்க. ஆனா அது எவ்வளவு தூரம் அதை நான் சரியா தப்பான்ற அதுக்கு போகலன்னா போகக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிவனை வந்து வழிபடுறவங்க வந்து அந்த சிவனே சேர்த்து வச்சிருப்பாங்க பேரெல்லாம். சிவகாமி, சிவகார்த்திகேயன், நம்ம எல்லா பொன் லேடிஸு கூட சிவப்பிரியா, பிரியான்றதுக்கு இப்போ முன்னாடி சிவன் சேர்த்துப்பாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாருக்குமே அந்த சேர்த்துப்பாங்க. அது மாதிரி சிவனை வழிபடுறவங்க அவங்க எல்லாம். சிவனை தவிர வேற யாரையும் வழிபட மாட்டாங்க. அது மாதிரி மகாவிஷ்ணுவிலையும் எங்கள் இதில் இந்த இயங்காரத்துல எல்லாம் வந்து சரணாகதின்னு ஒன்று இருக்கு. அதை வந்து பரநியாசம்னுவாங்க. அந்த பரநியாசம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மகாவிஷ்ணுத்தோட வேற தெய்வத்தை செய்யக்கூடாதுன்றது ஒன்று இருக்கு. அதனாலே நான் இன்னும் பண்ணிக்கல பரநியாசம். அது மாதிரி அடுத்தது என்ன வேணும்னா அவங்க சரணாகதிக்கு அடுத்தது தேவைன்னா நித்திய துருவ தத்துவம். நித்தியரூப தத்துவம், நித்தியத்ரூப தத்துவம் பேரு. நித்தியத்ரூப தத்துவம்ன்றது, நித்தியத்ரூபம்னா இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அது என்ன அடைந்தது போதும் என்ற மனநிலை. அதான் நித்தியத்ரூப தத்துவம்ன்றது வந்து அதுதான். அதாவது அடுத்தது வந்து பகவத் பக்தி.
சரணாகதிக்கு இதெல்லாம் தேடும். பகவத் பக்தி தான் பெருமாளை சேவிக்கிற அந்த குணம். அடுத்தது பாகவத பக்தி. பாகவத பக்தின்றது என்ன தெரியுமா? பெருமாளை சேவிக்கிறா இல்லையா மகாவிஷ்ணுவோட அடியார்கள், அவங்களிடம் பக்தி. அதுதான் பாகவத பக்தி. அது இருக்கணும். சரணாகதிக்கு இதெல்லாம் தேவை. அதே மாதிரி உஷா துணைன்னு வாங்க. உஷா துணை. உஷா துணைனா அடியார்களுக்கு துணையாகணுமா. மகாவிஷ்ணுவை சிந்தனை உள்ளவர்களுக்கு, மகாவிஷ்ணுவின் மீது சிந்தனை உள்ளவர்களுக்கு துணையா இருக்கணுமா. நீங்க வெறும் மகாவிஷ்ணுவை நினைச்சா போறாது. மகாவிஷ்ணுவை நினைக்கிறவங்களுக்கு நீங்க துணையா இருந்து அவங்களுக்கு வழிகாட்டி அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்ணணும். அடுத்து ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரியர்னா குரு. குரு பக்தி. அதான் தன்னுடைய குரு மேல அதை பக்தி வச்சிருக்கிறது. அதான். அதுக்கு அடுத்தது ஈஸ்வர பக்தி. ஈஸ்வர பக்தின்றது தனக்கு கிடைச்ச மனித பிறவி இருக்கு இல்லையா, இந்த பிறவிய நம்ம எந்த தெய்வத்தை சரணாகதி அடைஞ்சிக்கமோ அந்த தெய்வத்தை தான் தொடர்றதுக்கு தான் இந்த பிறவி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்ற அந்த எண்ணம் எந்த நேரமும் இருக்கணும் மனசுல. எந்த நேரமும் அவனை பத்தி ஈஸ்வர பக்தின்றது தான். ஈஸ்வரனா பரமசிவன்றது மட்டும் இல்லை. ஈஸ்வர பக்தின்றதே உங்களுக்கு வந்து என்னன்னா, ஈசன்றதே ஆள்றவன். உங்க மனசுல யார் ஆள்றானோ அது எதுவா இருந்தாலும், முருகனா இருக்கலாம், பிள்ளையாரா இருக்கலாம், சக்தியா இருக்கலாம், மகாவிஷ்ணுவா இருக்கலாம், பரமசிவனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உங்களுக்கு சரணாகதி நீங்க யார் அடைஞ்சிருக்கீங்களோ அந்த அந்த தெய்வத்து மேலேயே மனசு செலுத்தி, நம்ம இந்த பிறவி நம்மளுக்கு மனுஷ பிறவி கிடைச்சது இந்த தெய்வத்தை நம்ம போல இந்த தெய்வத்தை துழாறதுக்கு தான் அப்படின்ற அந்த எண்ணத்தோட எப்பயுமே அந்த தெய்வ சிந்தனையோடயே இருக்கிறதுக்கு பேர் தான் ஈஸ்வர பக்தின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து சரணாகதிக்கு தேவையான குணங்கள்லாம் இப்போ நான் சொன்னது. அவ்யக்தம். அவ்யக்தம்னா கண்களுக்கு புலப்படாம இருக்குது. வியக்தம்னா கண்ணுக்கு இப்போ தெரியுது, இந்த விசிலிட்டி ஏரியா. அவ்யக்தம்னா உங்க கண்ணில் தெரியவே தெரியாது, அந்தரியாம இருக்குனால உங்களால் பார்க்க முடியாது. பகிஷ்டைனா வீட்டு விளக்கு. வீட்டு விளக்குன்னா அந்த லேடிஸுக்கு முன்னால் வருது, அது பகிஷ்டைன்னு பேரு. பகிஷ்டை. அதே மாதிரி ஆபத்காரணம்ன்ற வார்த்தைக்கு என்னன்னா விதிவிலக்கு. எல்லாத்துக்குமே விதிவிலக்கு உண்டு. பாருங்க, மனு சாஸ்திரத்துல விதிவிலக்குன்றதுக்கு எல்லாத்துக்குமே உண்டு. குளிக்கலையா, குளிக்க முடியாதா, உடம்பு சரியில்லை, குளிக்க முடியலையா, அதுக்கு ஸ்நானம் மந்திரம்னு ஒன்று இருக்கு, அதை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தீட்டில் வந்து பார்க்க முடியாத, சொல்ல முடியாமல் போயிட்டா, தீட்டு தெரியாமல் போயிட்டா, அதுவும் வந்து நீங்க அந்த அதுக்கு ஒரு சில விதிவிலக்கு இருக்கு. அதை சொல்லி அந்த தீட்டை இது பண்ணலாம். விவசாயம் பண்ண முடியலையா, பண்ணாம இருந்ததுக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, விதிவிலக்கு. அதுதான் விதிவிலக்குன்றது. ஆபத்காரணம்ன்றது வந்து விதிவிலக்கு. இந்த விதிவிலக்கையே நம்ம தொழிலா வச்சுக்கூடாது. 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்றோம். சந்தியாவந்தனம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிராயச்சித்தார்த்தியம்னு ஒரு மந்திரம் இருக்கு. சந்தியாவந்தனத்தை நீங்க பண்ண வேண்டிய நேரத்துல பண்ணாம, அந்த சூரியன் உதிக்கிற நேரத்திலையும் சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்திலையும் நல்ல மத்தியானத்திலையும் பண்ணலன்னா, மற்ற நேரத்துல பண்ணீங்கன்னா இந்த காலாதிய பிராயச்சித்தார்த்தம்னு அந்த சந்தியாவந்தன மந்திரத்துல உனக்கு அந்த பிராயச்சித்த மந்திரத்தை சொல்லணும், கூட சொல்லி அதை பண்ணணும். ஆனா அதே தொழிலா வச்சுக்கூடாது. நம்மளால முடியாம என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் போறது, அன்னைக்குதான் அதை பண்ணணும். அது மாதிரி அவதார கந்தம். அவதார கந்தம்னா அந்த அவதாரம் பண்ண இடம், பிறந்த இடம், பிறந்த இடத்துக்கு பேரு அவதார கந்தம் பேரு. பகுஷ்யாம். பகுஷ்யாம்னா அனைவர் மனத்திலும் இருத்தல். பகுஷ்யாம்னா எல்லாரோட மனசுலையும் இருக்கிறது. பகு இஸ்யாம்னா சியாம்னாலேயே இருத்தல். பகுன்னா எல்லாரோட மனசுலையும் இருத்தல். இந்த சோபானம்ன்றது வந்து படி. படிக்கு பேர் வந்து சோபனம்னு பேரு. சோபனம்னா படி. சோபனத்துக்கு சோபனம்னு, படிக்கு சோபனம்னு. வித்யுத்னா மின்னல். மின்னலுக்கு வந்து வித்யுத்னு பேரு. அது மாதிரி மேகத்துக்கு வந்து என்னென்ன பேர் இருக்குன்னு பாத்துங்க. அம்போதம், நிபோதம், பர்ஜன்யம், இதெல்லாம் மேகத்தை வந்து இதெல்லாம் மேகத்தோட பேர்கள். அம்போதம், நிபோதம், பர்ஜன்யம், இதெல்லாமே சான்ஸ்கிரிட்ல வந்து மேகத்தோட பேர்கள். அதே மாதிரி சந்தியாவந்தனம் பண்றதுக்கு நீங்க குளிக்கணும்னு அவசியம் இல்லை. கைகால் மூஞ்சி அலம்பிட்டாலே சந்தியாவந்தனம் பண்ணலாம். அதே மாதிரி சூரிய கிரகணம் பிடிச்சி 2 நாள் கழிச்சு குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணணும். சூரிய கிரகணம் பிடிச்ச 2 நாள் கழிச்சு
தர்ப்பணம் பண்ணும். அப்புறம் விட்டு அப்புறம் மறுபடியும் குளிச்சு தர்ப்பணம் பண்ணும். அதுதான் சூரிய கிரகணத்துக்கு இது. சந்திர கிரகணத்துக்கு எப்படின்னா கிரகணம் விட்டு அப்புறம் குளிக்கணும். குளிச்சா போதுமானது. அது சந்தியாவந்தனம் தவறுனா காலாதி பிராட்சியத்தை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது கரெக்ட். இதோட இன்னைக்கு நிற்கிப்போம், மீதியை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.